நமஸ்காரம், உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். இன்றைக்கி நான் ஒரு விதமான சாதம் பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு பேர் உளுந்தவரைன்னு பேர். இது லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம், குழந்தைகளுக்கு அர்ஜென்ட்டாக ஸ்கூல்லேருந்து வந்தவொடனே கொடுக்கலாம். யாராவது சடனாக வந்துட்டால் சாதம் இருந்ததுன்னா அது கூட பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு என்னென்ன சாமான் வேணுங்கிறத காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். உளுந்தோரைக்கு வேணுங்கிற சாமான்: அரிசி 1 டம்ளர் வச்சுருக்கேன், 4 ஸ்பூனு உளுத்தம்பருப்பு முழு உளுந்து வச்சுருக்கேன், 2 மிளகாய், 1 ஸ்பூன் மிளகு வச்சுருக்கேன், உப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம். அதுக்கப்புறம் நெய் வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் நெய்யில் பண்ணால் நல்லாயிருக்கும். கடுகு, காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் வச்சுருக்கேன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் வச்சுருக்கேன், வேர்க்கடலை ஒரு 3 ஸ்பூன் வச்சுருக்கேன். இதை செய்கிற முறையை காமிக்கிறேன், பார்க்கலாம். அப்புறம் சாதத்தை முதல்ல உதிர வடித்து எடுத்துன்னு வந்துடுறேன். உளுந்தோரைக்கு சாதம் குக்கரில் வச்சுருக்கேன், உதிர வடித்து ஆற வச்சுக்கணும். அதுக்குள்ளேயே உங்களுக்கு என்னென்ன வறுக்கணுங்கிறத வறுத்துக்கலாம். பானி காய்ஞ்சிட்டுருக்கு, 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 மிளகாய் 3 மிளகாய் போட்டுருக்கேன் காரத்துக்கு. உளுத்தம்பருப்பு போடுறேன். கொஞ்சம் வறுத்து கொஞ்சம் ப்ரௌன் கலராக வறுத்துக்கலாம். மிளகாயும் உளுத்தம்பருப்பும் ப்ரௌன் ஆகிடுத்து. இதுலேயே மிளகு போடுறேன். மிளகு 2 பரட்டின்ட்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போடுறேன். எல்லாம் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு பொரிச்சு காமிக்கலாம். வேணுங்கிறவா இந்த டைமில் கொப்பரையோ இல்லை பச்சை தேங்காயோ போட்டு இதோட வறுத்துக்கலாம். அதையும் போட்டு பொடி பண்ணிக்கலாம். அதோட உப்பு வேணும்னாலும் போடலாம், இல்லைனாலும் சாதத்துக்கு உப்பு போட்டுக்கலாம். உளுந்தோரைக்கு சாதம் உதிர வடித்து 1 ஸ்பூன் எண்ணெயும் இதுக்கு உப்பும் போட்டு தகுந்த உப்பையும் போட்டு நல்லா உதிர்த்து வச்சுருக்கேன். இதுக்கு என்னென்ன தாளிக்கலாங்கிறத பார்க்கலாம். பாண்டி காஞ்சிடுத்து, இதில் நெய் 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். இப்போ தாளிக்கலாம். ஒரு பாதி காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போடுறேன். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போடுறேன். கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். பெருங்காயம் போடுறேன். வேர்க்கடலை போடுறேன். இதில் இது கொஞ்சம் சிகப்பாகட்டும். கொஞ்சம் சிகப்பாகணும். கருவேப்பிலை போடுறேன். வேர்க்கடலை நல்லா சேஃபாக எடுத்து கருவேப்பிலை போட்டுக்கணும். போட்டு கேஸ் அணைச்சிடணும். வறுத்ததெல்லாம் பொடிச்சு வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், மிளகு இதெல்லாம் வறுத்தது இந்த மாதிரி குறன்னு பொடிச்சு வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு இதில் போட்டுடுறேன். சாதத்து மேலே தாளித்து வச்சதுன்னு இதில் போட்டுடுறேன். போட்டு எல்லாம் சேர்த்து கலந்துக்கணும். அவ்வளோதான், உளுந்தவரை ரெடி ஆகிடும். உளுந்தவரை இப்படி தான் இருக்கும். நீங்கள் இதை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. இது குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். எமர்ஜென்சி யாராவது வேணும் வந்துட்டானா கூட இது மாதிரி பண்ணி கொடுக்கலாம். நீங்களும் பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி.